நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். என்னங்க நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். நம்ம பொழப்பு அப்படின்னு சொல்றது ஒரு நேயர்கள், நம்ம தொலைக்காட்சி பார்க்கின்ற நேயர்கள், நம்ம ஃபேஸ்புக் பார்க்கின்ற நேயர்கள், அப்படி நான் சொல்கிறேன். நம்ம பொழப்பு இப்படி ஆயிடுச்சு, இதையெல்லாம் பார்க்க வேண்டியதாயிடுச்சேன்னு சொல்கிறேன். இப்போ சென்ற ஞாயிறு குழந்தைத்தனமுள்ள மனைவிகளை பற்றி ஜி தமிழில் ஒரு ஷோ நடத்தினாங்க. அவங்க கணவர்கள் பற்றி ஏற்கனவே அந்த ஷோவில் பார்த்ததை வச்சு நம்ம பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையான்ட்டு. அதுவும் அந்த ஐஸ்கிரீம் மெல்ட் பண்ணி சாப்பிட்ற சொன்ன ஐஸ்கிரீம் மெல்ட் பண்ணி சாப்பிட்றது கூட பிரச்சனை இல்லை. அவங்க சொன்னது எப்படி இருந்துச்சுன்னா, குத்தி 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 என்னவோ ஒரு இந்த கொலை படத்தில் ஒரு சைக்கோ கில்லர் பேசுகிற மாதிரி பேசுனாங்க. அது ஆக்சுவலாக ஒரு குழந்தைத்தனம் உள்ள பெண் பேசுகிற மாதிரியே இல்லை. அந்த பிரச்சனை ஒரு புறம் இருக்குது. ஏற்கனவே இது ஒரு என்ன சொல்கிறது, இது நம்ப தகுந்த ஒரு இது இல்லை அப்படின்னு போயிட்டு இருக்கும்போதே இப்போ அந்த பெண்ணை வைத்துன்னு சொல்லக்கூடாது, அந்த பெண்ணை நேர்காணல் எடுத்து பல ஊடகங்கள் பல மீடியாக்கள் நமக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பேட்டிகளை. எனக்கு என்னன்னா, அந்த பொண்ணு என்ன பெரிய ஒரு விஷயத்த சொல்லிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது நாட்டுக்கு உபயோகமாக சொல்லிச்சா, இல்லை வீட்டுக்கு உபயோகமாக சொல்லிச்சா, இல்லை பெண்களுக்கு உபயோகமாக சொல்லிச்சா? எதுவும் கிடையாது. அது ஏதோ அவங்க தொலைக்காட்சிக்கு கண்டென்ட் ஆச்சுன்னு வச்சுக்கிங்க. ஆனால் அந்த அந்த பெண்ணை தேடி போய் அந்த விலாசத்தை தேடி அந்த பெண்ணை தேடி நேர்காணல் செய்து போட வேண்டிய அளவுக்கு என்ன வந்துச்சு. அதுவும் விகடன் மேகசின்ல கூட வருதுங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. இது எல்லாம் ஒரு ஆதரவு தர்ற மாதிரி ஆயிடுதுல. ஒரு பிராண்டட் ஒரு எவ்வளோ பெரிய பத்திரிகை, அந்த பத்திரிகையை சார்ந்த ஒரு சேனல், அதுல இந்த பெண்ணை பேட்டி எடுத்து போடுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அவ்வளோ அவசியம் வந்துச்சு? அப்ப அந்த பெண்ணுக்கு எதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அவ்வளோ பெரிய விஷயம் என்ன அது சொல்லிடுச்சு? இத்தனைக்கும் அந்த பெண்ணு சொன்ன கண்டென்ட்டே தவறான ஒரு கண்டென்ட்டா இருக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஆதரித்து இவ்வளோ பெரிய மீடியாவில் கொடுக்குறாங்க நேர்காணல் அப்படின்னா, நேர்காணல் தேடி போய் எடுத்து அது ஒரு செய்தியாக நமக்கு ஊடகத்தில் வலியுறுத்துறாங்க, நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நாம் போய் இப்போ நான்லாம் விகடன் மேகசினை சப்ஸ்கிரைபும் பண்ணலை, அதை தேடி போயும் பார்க்கல. தானாக நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணும்போது அந்த வீடியோ விழுது. இதெல்லாம் நமக்கு தேவையா என்ன? இது இப்படி எதுக்கு இப்படி நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்களையெல்லாம் இப்படி தானாக ப்ரமோட் பண்ணுறது கிடையாது, ஒரு ஃபேஸ்புக்கோ ஒரு யூடியூப்போ. ஆனால் இந்த மாதிரி தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்குறவங்களையெல்லாம் இவங்க ப்ரமோட் பண்ணி அது எதுக்கு இவ்வளோ வியூஸ் வர வச்சு திரும்ப அதை பார்க்குற மற்றவங்க ஓஹோ இந்த மாதிரி கண்டென்ட் கொடுத்தா தான் ஓடும் போல இருக்குது, அப்போ தான் நாம் அதில் சம்பாதிக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறாங்க சேனல்ஸு. இந்த மாதிரி பேசினாதான் நமக்கு இதாகும் போல இருக்குன்னு இந்த மாதிரி எல்லாரும் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த இது நம்ம என்ன சொல்றது, நம்மளை பார்த்தா எப்படி இருக்கு அதுதான் எனக்கு தோணுது. நேயர்களின் எங்களையெல்லாம் பார்த்தா ஏமாளி, இவ்வளோ ஒரு அறிவு இல்லாதவங்க அப்படின்னு தோணுதா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவாவது ஒரு நல்ல பதிவாக, ஒரு மனம் நிறைந்த பதிவாக தரணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி.